என்ன எழுப்பட்டு மண்டக்குழியும் மட்டும் ஒன்று மாட்டேங்குது. கண்டுபிடிச்சிடும் போட போறேன். ஏ ரமேஷ், என்ன கீழே வை அனுப்பிட்டேன். நீ தெரியுதா? யாரு நீ தெரியாதா? யார் நீ? நீ தெரியாதுங்கிற. தெரியலையா? யாரியா நீ? நீ எல்லாம் ஒரு ஆளாடா. ஏய் வாடா போடான்னு வச்சுக்க. ஆடா போடா. நாள் தெரியா உனக்கு? தெரியலையா? நான் வந்து போன மாசம் பத்திரிகை கொடுத்தானே தம்பி கல்யாணத்துக்கு. அறிவு இருக்காடா உனக்கு? சோமு அண்ணனா? ஆமாடா. தெரியாது. அத சொல்ல வேண்டியதானே. தெரியாம நடிக்கிற? நடிக்கலையா? என்கிட்டயே நடிப்பா? ஏண்டா பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு வாடா சாப்பிட்டு போடா அப்படின்ட்டா வர மாட்டேங்கிற. நானும் லட்ச ரூபா கேட்டதுக்காக நான் அங்க வரணுமாயா? சாப்பிட்றதுக்கா இல்லடா? நீ திருப்பத்தூர்ல கல்யாணம் வச்சிருப்ப, நான் சாப்பிட்றதுக்காக மாட்டேன் வரணும். ஓ தப்பா என்ன எடுத்துக்கிறேன்? அப்புறம் நான் உங்க கல்யாணத்துக்கு உங்க அந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். நான் மொழி எழுதியிருக்கேன்ல. முதல் ஒரு 1300, அப்புறம் 2200 நான் எழுதியிருக்கேன். அது திருப்பி கொடுக்க வேணாமா? யோசனை இல்லை உனக்கு? ஏண்டா இப்ப நீ மொய்க்கு வந்திருக்கியா? நீ பத்திரிக்கை எங்கடா குடிக்கிறான்? இல்ல அன்பா பார்க்க வந்தியா மொய்க்கு வந்தியா? நீ ஏன் வரல? எனக்கு 2 கல்யாணத்துல வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். என் காசு அங்கே மொய் எழுதியிருக்கேன். திருப்பி நீ பத்திரிக்கை கொடுத்தா வந்து எழுதணும்ல. அப்படியே ஒதுங்கி போற. ஏன்டா இந்த மாதிரிலாம் இருக்கிற? ஒதுங்கி எல்லாம் போலையா? தெரியலையா? என்ன தெரியலையா? சத்தியமா தெரியலையா? பத்திரிகை கொடுத்து படிச்சு பாரா. நான் படிக்க முட்டாளா நீங்க? சோமா அண்ணா உன்ன சின்ன உள்ள பார்த்தா அப்ப நல்லா இருந்தா இப்ப பாரு எப்படி இருக்க பாரு. ரொம்ப இது பண்ண நடிக்காத. உண்மையா தெரியலையா? சத்தியம் சொல்றேன். என்ன தெரியலையா? என்ன தெரியலையா? நடிக்கிறியா நீ? வாயில வந்து நடிக்கலையா? தெரியலையா எனக்கு? போயா கொஞ்சம் கூட சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி தம்பி கல்யாணத்துக்கு வாங்க கொடுத்துட்டு வரா வந்து ஏதோ மொய் எழுதுன்னு பார்த்தா? சரி இப்ப உனக்கு என்ன மொய் பிரச்சனையா இல்ல என்ன பார்க்க வந்தியா? நீ வாரம் சொன்னீல. உன்னை மாதிரி 10 பேர் இப்படியே வாரண்டு போனா எப்படியே போய் எழுதுற காசு திருப்பி வரேன். மொய் வாங்கி தான் கல்யாணம் பண்றீங்க? இல்ல நான் எழுதி கொடுத்துருக்கல. அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்க கல்யாணத்துக்கு கொடுத்துருக்கா. ரிட்டர்ன் பண்ணு. ஆமாடா ரிட்டர்ன் பண்றது கல்யாணம். அதுக்கு தான்டா பத்திரிகை. பாசம் அன்பு எல்லாம் கிடையாது. பாசாது மயிராது வாயில வந்து அப்புறம் அசிங்கம் திட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கொடுத்த மொய் திருப்பி கொடுக்கும்டா. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் வரல? 1000 வேலை இருக்கியா? பத்திரிக்கை வச்சா உடனே நான் வந்துடணுமா? பத்திரிக்கை வச்சு எதுக்கு வாரங்கற? பத்திரிக்கை நீ வச்சனா நான் உடனே வந்துடணும். நான் உங்களுக்கு வேலை வெட்டிலாம் இல்ல ஒண்ணும் இல்ல. வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு. அந்த புடுங்கறலாம் எனக்கு தெரியும். எனக்கு உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன்ல. ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லையா? அது 1996ல. அது ரசம் தங்கச்சி கல்யாணம் 2026ல இருக்கும். திருப்பி பேசிட்டு உன் தங்கச்சி கல்யாணம் தானடா. வாயில வந்துடும். அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம் தானடா. மொய் எழுதுனல அது திருப்பி ரிட்டர்ன் அப்புறம் அறிவட்டவன கடுப்பாயிடுவேன். என்ன கடுப்பா? எவ்வளவு எழுதுறீங்க? என்ன எவ்வளவு மொய் எழுதுறீங்க? 1100. 1100 ஒரு எவ்வளவு வேணும் போற மொய்? எனக்கு 2200 ரூபா நீ எழுதுனது. எனக்கு இப்ப இது வேண்டாம். நீ வந்து எழுதுன கல்யாணத்தோட வந்து எழுதிருக்கணும். அதே மரியாதை. சரி உன் பையன் கல்யாணம் சொல்லி வந்து எழுதுற. எப்ப? சும்மா நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நீ வந்து என்ன அன்னைக்கு நீ வந்தவன் வாரம் சொல்லிட்டு நீ போன. அப்ப நான் ஏதோ 1000 வேலை இருந்தது. இந்த மாதிரி எவ்வளவு பேரை பாத்துருப்பேன். கல்யாணத்துக்கு கூட சாப்பிட்டு அப்படியே கையை வச்சுட்டு போயிடுறது மொய் எழுதுறது கிடையாது. உங்களை மாதிரி நிறைய பேரை பாத்துக்கண்டா. ரொம்ப இன்சல்ட் பண்ற. என்ன இன்சல்ட் பண்ற? ரொம்ப இல்ல இல்ல அதான் வராம இருந்திருக்க திரும்ப உனக்கு. நீ ரொம்ப இன்சல்ட். என்ன இன்சல்ட் பண்ற? என்ன வர்றவன வந்து நில்றான்ற போறான்ற வான்ற. பத்திரிகை கொடுத்தா வார அப்புறம் நான் நண்பங்கிறேன். வர முடியலன்னு சொல்றல. என்னையே சோம்பு தம்பியாங்கிற. ஒன்னா சாப்பிட்டு தஞ்சா ஒன்னா சாப்பிட்டா ஒன்னா கட்டிங் அடிச்சா சாப்பிட்டா அறிவு கட்டவன. சாப்பிட்டது மறந்து போச்சு. கட்டிங் அடிச்சு ஞாபகம் இருக்கு. உனக்கு கட்டிங் அடிச்சு மட்டும் ஞாபகம் இருக்கு. பத்திரிகை கொடுத்து ஞாபகம் இல்ல. வர மாட்டேங்கிற. என் புத்தி தானே எனக்கு இருக்கும். நீ குடியாரனாடா எனக்கு. அவன் வந்து ஏமாத்தி தர்றான். டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆளுன்ட்டு. ஏன் அவனும் முடிச்சுட்டு இருக்கா? அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவள்தான் மரியாதை. அவனுக்கு 2100 ரூபா வச்சிருக்க. உன் காசை தூக்கி போடுற. அது இங்க எனக்கு வராத. நீ வந்து அங்க வந்து மொய் எழுத மாதிரி பையனுக்கு வையா தேவை வரேன். இப்படித்தான் இப்ப சொல்ற மாதிரி ஆண்டு போய் நீ புரியா? பத்திரிகை கொடுத்து சாப்பிட்டு கையை கழிச்சு போறவன் தானே. எல்லாம் சொன்னாங்க கேள்விப்பட்ட அவனை பத்தி. அவனை பத்தி கேட்டாங்க. புரியுதா உனக்கு? கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சா போறது நம்ம. உனக்கு அவ்வளவு சொல்லிட்டேன். வாயில வந்துடும். இந்த மாதிரி எத்தனை பேர் அண்ணவத்தை சாப்பிட்டு போறவன நீ? நீங்க சும்மா வந்துருக்க ஆளு மண்ணே பாரு. பத்திரிகை குடிச்ச வரல வந்துருங்க. அவனா ஒரு ஆளுன்ட்டு வைத்தியகாரன் மாதிரி வரானுங்க. யாராவது வந்து டென்ஷன் பண்றாரு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டுக்கு போலாம்.
இதே வேலையா திருறானுங்க. சரியா போயா குடிச்சு நிக்காம போயா வேலையா போயா குடியார போயா ஏய் யாரை பார்த்து குடியா நீ குடியார